அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது இந்த ஜூன் மாதத்திற்கான திரிபுஷ்கர யோகம் நாள் மற்றும் நேரம் எப்பொழுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த திரிபுஷ்கர யோகத்தை பற்றிய பதிவு ஒவ்வொரு மாதமும் நான் தவறாம உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறேன். ஏன் இதை நம்ம பகிர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாட்கள் அப்படின்னு தான் நம்ம இந்த திரிபுஷ்கர யோகத்தை அழைக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் தங்கத்தோட விலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கே நம்ம 1 வருஷம் திட்டம் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த பதிவை எதற்கு நம்ம தொடர்ந்து தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்ஷய திருதி அப்படின்னா தங்கம் இந்த நேரத்தில் வாங்குங்க அப்படின்னு அதை மட்டும்தான் மக்கள் பெரிதாக பார்க்கிறார்கள் தவிர, அந்த நாளில் இன்னும் நிறைய விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக செய்யலாம் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. அதே போல தான் இந்த திரிபுஷ்கர யோகமும் தங்கம் வாங்குவதற்கு மட்டும் கிடையாது. இந்த நாள் மற்றும் நேரம் நான் ஒரு புதிய பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு, ஒரு தொழில் முதலீடு செய்ய போறீங்க, இல்லை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு லேண்டு வாங்கியிருக்கிறீங்க அதை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய போறீங்க, அல்லது ஒரு முன்பணம் கொடுக்க போறீங்க, ஒரு சொத்து வாங்க போறீங்க அதற்கு ஒரு முன்பணம் கொடுக்க போறீங்க, இல்லை ஒரு தொழில் சம்பந்தமான ஒருத்தவங்க கிட்ட பேசி ஒரு டீல் போட போறீங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட போறீங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்கள், அது மின்சார சாதனங்கள் எதுவாக நீங்க வாங்குவதாக இருந்தாலும், ஆடைகள் வாங்குவதாக இருந்தாலும், அல்லது நீங்க புதுசா ஒரு மந்திர ஜபம், ஒரு புதுசா பூஜை பண்ண போறேன் அப்படின்னாலும், இல்லை ஒரு கோவிலுக்கு போக போறேன், ஆன்மீக வழிபாடுகள், தான தர்ம காரியங்கள் நான் செய்ய போறேன் அப்படின்னாலும் இந்த நேரத்துல நீங்க செய்யலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நாள் மற்றும் நேரத்துல தப்பி தவறி கூட சில விஷயங்களை நாம் செய்யவே கூடாது. செய்வதை காட்டிலும் செய்யக்கூடாததை நம்ம அந்த நேரத்தில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அந்த விஷயங்கள் 3 முறை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்காகவாது இந்த நாள் மற்றும் நேரம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதை எதை வச்சு அவங்க கணக்கு பண்றாங்க? திரி அப்படின்னா 3. ஸோ எது 3ம் இந்த யோகத்தில் சேர்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திதி, அதுக்கப்புறம் நாள், அதுக்கப்புறம் நட்சத்திரம். ஸோ இது 3ம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், மாசத்துல 1 நாளோ அல்லது 2 நாளோ அப்படிதான் வரும். ஸோ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி சில நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது மீண்டும் 3 முறை அதை நம்ம வாழ்க்கையில நடைபெறும். அதுவே அந்த நேரத்துல போயிட்டு நீங்க ஒரு நகையை அடகு கடையில வைக்கிறீங்க, அல்லது ஒருத்தவங்க கிட்ட போய் தெரியாம கடன் வாங்குறீங்க, அல்லது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க ஒருத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு, அல்லது ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடுறீங்க, கணவன் மனைவிக்குள்ளார ஒரு பெரிய சண்டை, வாக்குவாதம் வருது அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, இந்த தேவையில்லாத கசப்பான விஷயங்கள்லாம் மீண்டும் 3 முறை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அதனால நீங்க தங்கம் வாங்குறீங்களோ, வெள்ளி வாங்குறீங்களோ, இல்லை நல்ல விஷயங்கள் செய்யறீங்களோ, தான தர்ம காரியங்கள் செய்யறீங்களோ இல்லையோ, இப்படிப்பட்ட தேவையில்லாத விஷயங்களை, ஒரு சாதாரண செக்கப்புக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க அந்த நேரத்துல போனீங்கன்னா மீண்டும் 3 முறை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எமர்ஜென்சி அப்படிங்கிறது வேற. ஸோ இதை மாதிரி தேவையில்லாத விஷயங்களை அந்த நேரத்துல தவிர்த்துடுங்க. எப்படி மைத்ரேய முகூர்த்தம் முக்கியமோ அதே போலதான் இந்த திரிபுஷ்கர யோகமும் நமக்கு முக்கியம். எந்தெந்த திதிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்விதியை வரும், சப்தமி 7வது திதி, துவாதசி 12வது திதி, இந்த ஏதாவது ஒரு திதி அந்த யோகத்துல இருக்கும். நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி, ஞாயிறு அல்லது செவ்வாய் அப்படிங்கிறது சேர்ந்திருக்கும். நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, புனர்பூசம், விசாகம், பூரம், உத்ராடம் மற்றும் பூரட்டாதி. ஸோ இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது சேர்ந்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திரிபுஷ்கர யோகம் நேரத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேர இருக்குங்க. இப்போ இந்த மாதத்திற்கான திரிபுஷ்கர யோகம் நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதை நீங்கள் உங்கள் கேலண்டர்லேயோ அல்லது ரிமைண்டர்லேயோ செட் பண்ணி வையுங்க. பொருட்கள் ஏதாவது வாங்க முடிஞ்சா வாங்குங்க, அப்படி இல்லைன்னா அந்த நாட்கள்ல நீங்க அமைதியாக இருப்பதே நம்முடைய குடும்ப நலத்திற்கு நல்லதுங்க.
ஜூன் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எத்தனை மணிலேருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மாலை 4:12 மணிக்கு இது ஆரம்பித்து நள்ளிரவு 12:52 மணி வரைக்கும் இது இருக்குதுங்க. நீங்கள் 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளில் நீங்கள் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு உரிய நாள். ஸோ நீங்கள் முருகனுடைய வழிபாடு அன்னைக்கு நீங்கள் செய்கிறது, வெற்றிலை தீபம் போடுறது, அல்லது முருகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, முருகருக்கான சிறப்பான வழிபாடுகள் செய்வது, அபிஷேகத்திற்கு பொருள்கள் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக அன்றைய தினம் செய்யலாம். அடுத்த நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:31 மணி முதல் மதியம் 3:20 மணி வரை இருக்கின்றது. ஸோ 2 முக்கியமான நாட்கள். உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த நாளில் என்ன வாங்கலாம், என்ன நேரத்தில் வாங்கலாம் அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு திரிபுஷ்கர யோகத்திலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன எளிய வழிபாடு. நீங்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது மட்டும் இதை நீங்கள் செய்யலாங்க. நீங்கள் தங்கம் வாங்குறீங்களோ இல்லை வெள்ளி வாங்குறீங்களோ இல்லை எந்த பொருளும் என்னால் வாங்க முடியலங்க அப்படின்னு ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிடங்கள் செலவு செய்து இந்த ஒரு வழிபாட்டை உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது அந்த ஷெல்ஃப்லேயோ நீங்கள் செய்யுங்க. ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, வெற்றிலை, அதற்கு மேலே ஒரு சின்ன வெள்ளி காயின் நான் எடுத்துருக்கிறேன். வெள்ளி காயின் தான் எடுக்கணும்னு கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி பொருள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வெள்ளியை வைத்தே நாம் தங்கத்தை நம் வசம் ஈர்க்க முடியும். ஆமாங்க, இந்த வெள்ளி பொருள் உங்ககிட்ட ஒரு குங்குமச்சிமிழ் இருக்குது, இல்லை நான் போட்டிருக்க கொலுசு தான் இருக்குதுனாலும் அந்த கொலுசை நல்லா கழுவிட்டு நீங்கள் பாலில் ஒரு 5 நிமிடம் அதை ஊற வச்சு திரும்ப நல்லா கழுவிட்டு இதை மாதிரி நீங்கள் வெற்றிலையில் வைங்க. மஞ்சள் நீர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள் நீரால் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்கள் ஸ்வர்ண தேவதை ஸ்வர்ண லக்ஷ்மியை நினைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். குருவுக்கு உகந்த நிறம் மஞ்சள். ஏன்னா குருவோட அருள் இருந்தால் தான் நமக்கு பொன் சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஸோ இதை நீங்கள் மஞ்சள் நீரால் இந்த வெள்ளி நாணயத்துக்கு அபிஷேகம் மாதிரி நீங்கள் செய்யலாம். ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். 27 முறை நீங்கள் சொல்வது அப்படிங்கிறது நல்லது. ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் 27 முறை நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலாம். மறுநாள் அந்த வெள்ளி பொருளை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் போல் நீங்கள் எப்பொழுதும் போல் பயன்படுத்தலாம். இது ஒரு சின்ன வழிபாடு தான். நம்ம சேனலில் நான் பல முறை இந்த வழிபாடை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இருப்பினும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு புதிய செய்தியாக இருக்கும். ஸோ எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 கிராம் தங்க நாணயத்தை எப்படியாவது வெள்ளி நாணயத்தை வாங்குங்க. வெள்ளி நாணயத்தை வாங்கி இந்த ஒரு வழிபாட்டை ஒவ்வொரு மாதமும் வர திரிபுஷ்கர யோகத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.